சூர்யா, டேய் என்னடா, என்னாச்சு உனக்கு? ஏன்டா அப்படி போட்டு உடைச்சிட்டு இருக்க? என்ன சூர்யா இது? தொடாத. ஏன் சூர்யா? எனக்கு அவளுக்கு இருந்த உறவு தான் உடைஞ்சு போச்சுல. இனி இவளோட போட்டோ இந்த வீட்ல இருந்தா என்ன, இல்லனா என்ன? சூர்யா, ஏன்பா? டேய், காமெடியை பத்தியா? நாம கலாட்டா பண்ணலான்னு வந்தா நமக்கு முன்னாடியே பெரிய கலவரமே நடந்திருக்கும் போல இருக்கு. யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் தண்ணி வேணும். சருகு ராவாச்சா வயிறு எரியும், உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால நீ கடகடன்னு ஓடி போய் கொஞ்சம் தண்ணியும் வீட்டில் எதனா சமைச்சு வச்சிருந்தா அந்த சைட் டிஷ்ஷும் கொஞ்சம் எடுத்துன்னு வாங்க. சரி போ. டேய் போமா. டேய் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. யாரா நீங்க? ஏய் குட்ரா. ஏய் தள்ளி போ. குட்ரா. ஏய் குட்ரா. ஏய் டேய் சூர்யா, விடு. ஏடா, விடு. விடு. டேய். டேய் நித்ரா. ஐயோ சூர்யா. ஐயோ அடிபட்டிருக்குப்பா. என் புள்ள. டேய் ஏடா அப்படி பண்றீங்க? இத பாரும்மா, இது ஆரம்பம் தான். என் பணம் வரல, இது டெய்லி தொடரும். இன்னைக்கு தண்ணி அடிக்க வந்தானுங்க, நாளைக்கு இங்கேயே குடும்பம் நடத்த வந்துருவானுங்க. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா என் பணத்தை திருப்பி கொடுக்குற வழியை பாருங்க. டேய் வாங்கடா. சூர்யா, அடிபட்டிருக்குப்பா. அத்தை வாங்க, முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். வாங்க. வாடா. வா. மேடம் சொல்லுங்க மேடம். ஜெயா, நான் சொன்ன அந்த ஃபைல் கிடைச்சதா? தேடி பாத்தியா? மேடம் தேடிட்டே தான் இருக்க மேடம். என்னது தேடிக்கிட்டு இருக்கியா? ஆமா மேடம். அது சரி. என்ன இன்னும் ஒரு வருஷம் நீ தேடிக்கிட்டே இருக்க போறியா? மேடம் இல்ல மேடம், அது வந்து இது பார் ஜெயா, என்கிட்ட ஏதாவது கதை சொல்லி ஏமாத்தலான்னு பார்த்த உன்னை தொலைச்சு கட்டிடுவா. அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தான் உனக்கு டைம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில பொழுது விடியறப்போ அந்த ஃபைல் சாம்பல் ஆயிருக்கணும். ஏய் ஜெயா, அப்படி நான் சொன்னது நடக்கல, அப்புறம் உன் அருமை அம்மா திருமதி சாரதா ஒரு பிடி சாம்பலா உனக்கு பார்சலா வந்து சேருவாங்க. ஐயோ மேடம், எங்க அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். இங்க பாருங்க, நான் எப்படியாவது அந்த ஃபைலை தேடி கண்டுபிடிச்சு அதை எரிச்சிடுறேன் மேடம். எரிச்சா உனக்கு தான் நல்லது. உங்க அம்மாவோட ஆயுள் ரேகை இப்போ உன் கையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு.
சொல்லுங்க மேடம். என்ன ஜெயா, நான் சொன்ன அந்த ஃபைல் கிடைச்சதா? இல்ல மேடம், தேடிட்டே தான் இருக்கேன், இன்னும் கிடைக்கல. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. மேடம் இல்ல மேடம். இங்க பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில பொழுது விடியறதுக்குள்ள அந்த ஃபைல் அங்க இல்லாம இருக்கணும். அதை நீ பண்ணியே ஆகணும். மேடம் இந்த பாரு, நான் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு வேலைய பாரு. சொல்லு ஜெயா. அந்த ஃபைலை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டேன் மேடம். உண்மையதான் சொல்றியா? பொய் சொல்லலையே? ஷோ இல்லை மேடம், பொய் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். ஓகே, உன்னை நம்புறேன். வெரி குட். குட் நைட். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இதை தவிர வேற என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு உங்க கூட வாழணும். நான் உங்களை விட்டு பிரியவே கூடாது. சாகிற வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும். அதனாலதான்
இவ்வளோ பெரிய பாவத்தை நான் செஞ்சிட்டேன். இப்ப நான் எந்த எவிடன்ஸை அழிச்சேனோ அதை விட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை உங்களால தயார் பண்ண முடியும். அது எனக்கும் தெரியும். அந்த துர்கா என்னை மிரட்டி இது எல்லாத்தையுமே செய்ய சொன்னா. இதை செய்யலன்னா அந்த துர்கா என்னை பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி நீங்க உடனே என்னை வீட்டை விட்டே அனுப்பிடுவீங்க. நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. துர்கா இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை பண்ண சொல்லியிருந்தா நிச்சயமா நான் இதை செஞ்சிருக்க மாட்டேன். இது ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, அதை நீங்க பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் இதை செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. கார்த்திக், கார்த்திக், என்ன காயத்ரி? எஸ்டேட் கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைக்கிறதுக்கு ஆடிட்டரையும் மேனேஜரையும் வர சொல்லியிருந்தேன். 2 பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் கூட இருந்தா நல்லது. வாங்க. காயத்ரி ஒரு நிமிஷம். என்ன கார்த்திக்? காயத்ரி, நீங்க இருந்து போறதுன்னு முடிவே பண்ணிட்டியா? ஆமா, போறது தான் பெட்டர். இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. காயத்ரி ப்ளீஸ் கார்த்திக், கீழே வாங்க. வாங்க. சார் இப்போ வந்துருவாங்க சார். வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோ. தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. சார் உங்களுக்கு? நான் இப்பதான் குடிச்சேன், நீங்க குடிங்க. சரி. ஓகே சார். குட் மார்னிங். வாங்க மேடம். குட் மார்னிங் மேடம். உட்காருங்க. குட் மார்னிங் மார்னிங் சார். அக்கவுண்ட்ஸ் ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எல்லா ஃபைல்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். ஓகே சார், இந்த இயரோட கணக்கு வழக்கெல்லாம் சார்கிட்டையும் மேடத்துக்கிட்டையும் சொல்லுங்க. மேடம், இது நம்ம எஸ்டேட்டோட டோட்டல் அமௌண்ட்டையும் டேலி பண்ணியிருக்கு மேடம். இது இந்த மந்தோட கணக்கு மேடம். இதுக்கு முன்னாடி மந்தெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சைன் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபைலோட இது நம்ம லேபர்ஸோட இயர்லி அட்டெண்டன்ஸ் மேடம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகே, பர்ஃபெக்ட். தேங்க்யூ மேடம். கார்த்திக், 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 இதெல்லாம் புரிஞ்சுதா? ரொம்ப நல்லா புரிஞ்சுது காயத்ரி. ஓகே, இனிமே மேனேஜரோடவும் ஆடிட்டரோடவும் சேர்ந்து நீங்க இந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி காயத்ரி. சரி ஆடிட்டர் சார், நீங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கணும். ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்க பாதுகாப்புல பத்திரமா ஆபீஸ்லயே வச்சுக்கோங்க. ஓகே மேடம். அப்போ நாங்கள் கிளம்புறோம் மேடம். மேடம். ஓகே மேடம், எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. அப்பப்போ கால் பண்ணுங்க. ஷுவர், கண்டிப்பா பண்றேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். பரவாயில்ல. சரி கார்த்திக், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன்.
இப்ப எதுக்கு ஸ்கூலு? அசோக்கோட டிசி வாங்கணும்ல, அது விஷயமா நான் பிரின்சிபலை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நானும் வரட்டுமாமா? நீங்க எதுக்குப்பா? வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுங்க, போயிட்டு வரேன். ம்? ஆ சரிம்மா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ம், சரி, ஓகே, பாய். ஆ போ காயத்ரி போ. ஆனா நீ என்னை விட்டு போறது அவ்வளோ ஈஸி இல்ல. அத நீயே கூடிய சீக்கிரத்துல பாப்ப. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க காயத்ரி, உட்காருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க தான் இந்த பக்கம் ஆளே வரதில்ல. டெய்லி நான் தான் அசோக்கையும் பூஜாவையும் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்றேன். ஆனா நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே போயிடுவேன். இன்னைக்கு வேற வழி இல்ல, டிஸ்டர்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. நோ, இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? முக்கியமான விஷயம் இல்லாம நீங்க வர மாட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க காயத்ரி. அது வந்து அசோக்கோட டிசி வேணும். என்னது? அசோக்கோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேணும். எதுக்கு? அவனை வேற ஸ்கூல்ல மாத்த போறீங்களா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க காயத்ரி, நான் சரி பண்றேன். ஏன்னா இந்த ஸ்கூல்லே அவன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவனால எங்க ஸ்கூலுக்கு பெருமை கிடைக்க போதுன்னு நாங்க கனவு கண்டுட்டு இருக்கோம். நீங்க என்னடானா இப்படி திடீர்னு வந்து அசோக்கோட டிசி வேணும், ஸ்கூல்ல மாத்த போறேன்னு சொல்றீங்க? நோ, முடியவே முடியாது. மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏற்காட்லே பெஸ்ட் ஸ்கூல் இந்த ஸ்கூல். இங்க இருந்து டிசி வாங்கிட்டு போய் வேற எந்த ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க? ஐயோ மேடம், உங்க ஸ்கூல்ல பிடிக்காமலோ இல்ல இந்த ஸ்கூலை விட வேற ஸ்கூல் பெட்டர்னு நினைச்சோ நான் டிசி வாங்கல. வேற எதுக்காக கேக்குறீங்க? சம் ஃபேமிலி இஷ்யூஸ் மேடம். என்ன ஃபேமிலி இஷ்யூஸ்? சொல்லுங்க காயத்ரி, எதுவா இருந்தாலும் சரி பண்ணிட்டு அசோக்கை இங்கேயே படிக்க வைக்கலாம். அப்படி இல்ல மேடம், அசோக் இங்க படிக்க முடியாது. நாங்க இந்த ஊரை விட்டே போறோம். வாட்? ஊரை விட்டே போறீங்களா? ஏன் மேடம், என் குடும்ப விஷயத்த சொல்றேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. இதான் என்னோட பிரச்சனை. ஓகே, உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. பட் எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லலாமா? சொல்லுங்க மேடம். அசோக் இங்கேயே ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்களேன். ஐயோ இல்ல மேடம், என்னால அசோக்க பிரிஞ்சு இருக்க முடியாது. காயத்ரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, சாரி மேடம், நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது அசோக்குக்காக தான். அவனை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு அசோக்கோட டிசியை மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை மிஸ் பண்றோமேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே, நாளைக்கு டிசி ரெடி ஆயிடும், வந்து வாங்கிக்கோங்க. சரி, தேங்க்ஸ் மேடம், நான் வரேன். காயத்ரி, அசோக்கோட டிசி மட்டும் தானே, பூஜாவோடது இல்ல? இல்ல மேடம், பூஜா இங்க தான் கண்டினியூ பண்ண போறா. அவளுக்கு டிசி வேணாம். ஓகே. அகெயின் சாரி மேடம், வேற வழி இல்லாம தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். போயிட்டு வாங்க, நாளைக்கு டிசி ரெடி ஆயிடும். ஓகே மேடம், தேங்க்ஸ், நான் வரேன். யார் நீங்க? விடுங்க. யார் நீங்க? என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. விடுங்க. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்க. யார் நீங்க? விடுங்க. விடுங்க. விடு. விடு என்ன? ஏறு சத்தம் போடாத. ஏறு. விடு. உள்ள சத்தம் போடாத. ஓ. விடு. சத்தம். விடு வண்டிய. யார் நீங்க? ஓ.
நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும்ல? பிரச்சனை. எல்லாத்தையுமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது தான். வேற எப்படா நினைக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு வேலை இல்லை, இப்போ கொஞ்ச நாளா கையில கொஞ்சம் காசு இல்லை, அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லடா, அது ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசி. யூஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் மச்சி. யாருமே இல்லாதவன் அனாதன்னா ஒரு விதத்துல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் பார், அவனும் அனாதை தான்.